மோகன்ராஜ், கள்ளக்குறிச்சியில் ஏற்கனவே அந்த இடத்துல விற்பனை செய்யப்பட்டதா பல்வேறு விஷயங்களை நீங்க குறிப்பிட்டிருந்தீங்க. அது திடுக்கிடும் வகையில இருந்தது. அதிகமான நெருக்கமான குடியிருப்புகள் நிறைந்த பகுதியில் இப்படி சர்வசாதாரணமாக நடைபெற்றது அப்படின்ற பல்வேறு கேள்விகள் எல்லாம் எழுந்தது. அந்த பகுதி மக்கள் கள்ளச்சாராயம் குடிப்பதற்கு எப்படி தள்ளப்பட்டாங்க, அவங்களுடைய தொழிலெல்லாம் என்னவாக இருக்கிறது, பல்வேறு கேள்விகள் எழுதலையா? அந்த மக்கள் அது குறித்து என்ன சொல்றாங்க? விக்னேஷ், இந்த பகுதியில் இருக்க பெரும்பாலான மக்கள் கூலி தொழிலாளர்களாக தான் இருக்கிறாங்க. ஏற்கனவே நம்ம பேசும்போது இங்க இருக்கக்கூடிய பலர் பேர் சொல்ல இருக்கக்கூடிய கருத்துக்கள் என்ன அப்படின்னாக்கா, அவர்கள் பெறக்கூடிய குறைந்தபட்ச கூலியிலிருந்து அவர்கள் டாஸ்மாக் மதுபானத்தை வாங்கி அருந்த முடியாத நிலை இருக்கு. ஏன்னா விலை அதிகமா இருக்கிறதுனால, அதனால குறைந்த விலையில இந்த கள்ளச்சாராயம் கிடைக்குது அப்படிங்கிறதுனாலதான் இதை வாங்கி குடிக்கிற பழக்கத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அதாவது இந்த பகுதியை நம்ம மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம். அதாவது சுற்றிலும் குடியிருப்பு அப்படிங்கிறது நெருக்கமான வீடுகள், அந்த பகுதிக்கு நடுவே இப்படி ஒரு குடிசை. இது மட்டுமல்லாமல் அருகாமையில் நீதிமன்ற வளாகம் இருக்கு. அதற்கு ஒட்டிய பகுதியிலேயே தாசில்தார் அலுவலகம், அதற்கு பின்புறமாக காவல் நிலையம். என இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில தான் இந்த நெருக்கமான குடியிருப்புகள், இத்தனை அரசு அலுவலகங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த பகுதியில் இப்ப பாக்குறோம். அந்த குடிசைக்குள்ளே நம்ம வரோம். அதாவது இந்த பகுதியில பாருங்க, இந்த சின்ன குடிசைக்குள்ளதான் அந்த சாராய விற்பனை அமோகமாக நடந்திருக்கிறது தெரிய வந்திருக்குது. அதாவது இங்கே இருக்கக்கூடிய நபர்கள் இந்த கள்ளச்சாராய பாக்கெட்டுகளை இங்கே பதுக்கி வைத்து விற்பனை செய்து வந்திருக்கிறதும் இந்த கள ஆய்வுல நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. பொதுவா இங்க இருக்கக்கூடிய மக்கள் கூலி தொழிலாளர்கள் அப்படிங்கிறதுனால குறைந்த விலைக்கு கிடைக்கக்கூடிய இந்த கள்ளச்சாராயத்தை வாங்கி அருந்திருக்காங்க. இதனாலதான் இத்தனை உயிரிழப்புகள் ஏற்படுது அப்படிங்கறதும் சொல்லப்படுது. இது ஒரு புறம் இருக்க, இந்த பகுதியே நம்ம பாக்குறோம். அதாவது இந்த குடிசை வீடு அந்த சூழலுக்கு ஏற்றாற்போல் அதற்கு பின்புறமாக காலியாக இருக்கக்கூடிய ஒரு இடம் இருக்கிறது. இந்த பகுதியில் பாக்குறோம். இந்த கள்ளச்சாராய பாக்கெட்டுகளும் இந்த பகுதியில் இங்க பாருங்க. அதாவது இந்த கள்ளச்சாராய பாக்கெட், இது போன்ற பாக்கெட்டுகள் அடைச்சு வச்சுதான் இந்த சாராயம் விற்பனை செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கறதையும் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இந்த காலியாக இருக்கக்கூடிய இந்த நிலத்துல இது போன்ற ஏராளமான இந்த பாலித்தீன் பாக்கெட்டுகள் இந்த கிடக்கிறதையும் நம்மளால பார்க்க முடியுது. நேற்று நிகழ்ந்த இந்த சம்பவத்தை அடுத்துதான் இந்த பகுதிக்கு இந்த பகுதியில இருக்கக்கூடிய இந்த ஒரு அவலம் வெளிப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். தற்போது அந்த பகுதியில இருக்கிறதுனால நம்மளால சொல்ல முடியுது. மிகுந்த அச்சத்துல, அதாவது மக்கள் இது பற்றி புகார் கொடுக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி முன்வைச்சோம் அப்படின்னாக்கா, அது புகார் கொடுத்தாலும் காவல்துறை நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கறதையும் மக்கள் பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த கருத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. இத்தனை உயிர் பலி ஆன பிறகாது காவல்துறை தன்னோட நடவடிக்கையை தீவிரப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் இந்த இடத்துல இருக்கு. நிச்சயமாக இந்த விவகாரம் இப்ப காவல்துறையிலிருந்து சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டு இருக்கக்கூடிய காரணத்தினால நடவடிக்கை என்பது ஒரு கடுமையாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. மீண்டும் ஒரு முறை சொல்றேன். அதாவது இந்த பகுதி பாருங்க, இப்ப நான் சென்று கொண்டிருக்கிறது மற்றொரு புறம். அதாவது ஏற்கனவே இந்த குடிசைக்கு ஒரு நேர் அந்த பகுதியாக வந்தோம். தற்பொழுது அதற்கு பின்புறமாக இருக்கக்கூடிய மற்றொரு பகுதியை தான் பார்க்கிறோம். இந்த பகுதி சுற்றிலும் பார்க்கிறோம். இந்த பகுதியில் பாருங்க, இந்த சம்பவ இடத்துல இருந்து அங்க ஒரு அடானஸ் தெரியுது இல்லைங்களா, அந்த அடானஸ் அங்க ஒரு உயிரிழப்பு. அங்க இருந்து ஒரு 100 மீட்டர் தூரத்துல தான் இந்த குடிசை அமைஞ்சிருக்குது. இந்த மாதிரி இந்த பகுதி முழுவதுமே இன்றைய தினம் பார்த்தோம் அப்படின்னாக்கா, ஆங்காங்கே சடலங்கள், சோகம் நிறைந்த மக்கள் அப்படிங்கிற இந்த பகுதிக்கு நடுவுல இங்க ஒரு வீடு, அதே போல மற்றொரு இடமும் இருக்கு. இப்ப ஏற்கனவே நாம பார்த்த ஒரு வீடு, அதே போல மற்றொரு குடிசை, இந்த இடத்திலையும் இந்த கள்ளச்சாராய விற்பனை நடந்திருக்கு அப்படின்னு தான் இந்த பகுதி மக்கள் சொல்றாங்க. அதாவது இந்த பகுதியில் நம்ம பார்க்கிறோம், இங்க இருக்கிற இந்த பகுதியிலையும் கள்ளச்சாராய விற்பனை நடந்திருக்கு அப்படிங்கறது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இப்படி ஒன்றல்ல 2 பகுதிகளில் இந்த இடத்துல கள்ளச்சாராய விற்பனை நடந்திருக்குது. இத்தனை பேர் உயிர் பலி ஆனதுக்கு காரணமா இருக்கக்கூடிய இந்த 2 குடிசைகள், நிச்சயமாக இந்த பகுதிக்கு அதிகாரிகள் நேரடியாக ஆய்வு செய்வாங்க. மக்கள் கிட்டையும் அவர்களது கருத்துக்களை பதிவு பண்ணுவாங்க அந்த விசாரணையில. இதன் பேர்ல உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு நம்பலாம். ஏற்கனவே இது தொடர்பாக 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அதாவது கண்ணுக்குட்டி என்கின்ற கோவிந்தராஜ், அவரது மனைவி விஜயா, கோவிந்தராஜின் தம்பி தாமோதரன் ஆகிய 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. மேலும் பலரிடம் விசாரணையும் நடத்தப்பட்டு இருக்கு. ஒட்டுமொத்தமாக இந்த 3 பேர் கைது செய்யப்பட்டது மட்டுமல்லாமல் இந்த நடவடிக்கையை தீவிரப்படுத்தணும். இந்த கள்ளச்சாராய விற்பனையில ஈடுபடுறவங்க மட்டுமல்லாம அது எங்கு தயாரிக்கப்படுகிறது, அந்த தயாரிக்கும் இடத்தை அழிப்பது ஒட்டுமொத்தமாக இதுக்கு நிரந்தர தீர்வாக இருக்கும் அப்படின்னு கூறப்படுது. விக்னேஷ், மோகன்ராஜ், இந்த விவகாரத்துல 3 முக்கியமான விஷயங்களை நம்ம பார்க்கப்பட வேண்டியிருக்கு. எப்படி இவ்வளவு சர்வ சாதாரணமாக இங்க விற்கப்பட்டது? பக்கத்திலே பாத்தீங்கன்னா ஏராளமான அரசு அலுவலகங்கள் இருக்கு அப்படின்றதையும் குறிப்பிட்டிருந்தீங்க. பொதுமக்கள் புகார் கொடுத்தும் நடவடிக்கை இல்லை அப்படின்றதையும் குறிப்பிட்டிருந்தீங்க. அவர்களுக்கு, அந்த விஷ சாராயம் விற்பவர்களுக்கு எப்படி இவ்வளவு தைரியம் வந்தது? அவர்களுக்கு பின்னாடி இருந்து யாராவது இயக்குவதற்கு முக்கிய அதிகாரிகள் யாராவது இருந்தாங்களா? என்ன விவரம்?
இது தொடர்பான கேள்வியை தான் நம்ம புதிதாக நியமனம் செய்யப்பட்டிருக்க மாவட்ட ஆட்சியர் பிரசாந்தில கேட்டபோது இது தொடர்பான வழக்கு விசாரணையானது தற்பொழுது சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டிருக்கு அப்படிங்கிறாரு. அதே நேரத்தில் மாவட்ட நிர்வாகம் மேற்கொள்ளக்கூடிய விசாரணையும் தீவிரமாக இருக்கும். அந்த விசாரணை முடிந்த பிறகு இது தொடர்பான அறிக்கை முழுமையாக அரசுக்கு அனுப்பப்படும். அதன் பேர்ல உரிய நடவடிக்கையும் எடுக்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இப்ப நீங்க கேட்டது போல இந்த முக்கியமான பகுதி மக்கள் நடமாட்டம் அதிகம் இருக்கக்கூடிய பகுதி, குடியிருப்புகள் இருக்கக்கூடிய பகுதி, இந்த பகுதியில இது போன்ற ஒரு சாராய விற்பனை அப்படிங்கிறது சுற்றிலும் பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த உயிரிழந்தவங்களும் இந்த பகுதியை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் தான் அப்படிங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இப்ப சென்றுட்டு இருக்கக்கூடிய இந்த பெண்மணிகள் கூட அது போன்ற இந்த இறுதி துக்க நிகழ்வுக்கு சென்று விட்டு தற்போது சென்று கொண்டிருப்பவர்கள் தான். அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல மைய பகுதியில சாராய விற்பனை அப்படிங்கன்னா புகார் கொடுக்க மக்கள் முன் வந்தாலும் கூட காவல்துறை எடுத்துக்கொள்ளவில்லை அந்த புகாரை அப்படிங்கறத முக்கியமான குற்றச்சாட்டை திரும்ப திரும்ப இங்க இருக்கக்கூடிய மக்கள் சொல்றாங்க. எனவே காவல்துறையினோட மெத்தன போக்கு இதற்கு காரணம் அப்படிங்கிறது ஏற்கனவே அமைச்சரே அதை நியாயப்படுத்த விரும்பல அப்படின்னு நேற்று சொல்லியிருக்கக்கூடிய சூழ்நிலையில இனி நடவடிக்கை தீவிரமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். விக்னேஷ், மோகன்ராஜ், இது குறித்து நம்ம நிறைய பேச வேண்டியிருக்கு. நீங்க என்ன பேருங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம்.